ஸ்டூடெண்ட் ஃபேஸில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்ம். அந்த ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்மை ப்ரொஃபஷ்னல் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறனாலோ, இல்லை நான் ஒரு ஆர்ட்ஸில் இருந்தாலும், சயின்ஸ் கோர்ஸ் படித்தாலும், நான் இன்கேஸ் மெடிக்கல் கோர்ஸ் படித்தாலும், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதே நான் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் நான் போகணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஒரு கீயாக இருக்க போகுது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நான் ஒர்க் போனதுக்கப்புறம் நான் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து ரெக்ரூட்டர்ஸ் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் காலேஜ் படிக்கும் போதே மற்றவங்களை கிராப் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கூடயும் கனெக்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரி, உங்களை வேல்யூ பண்ணுற மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, நெயில் யுவர் ஹெட்லைன் வித் அ பர்பஸ். ஸோ என்னோட ஹெட்லைன் தான் வந்து நான் யாரு அப்படின்றத சொல்ல போகுது. ஸோ ஹெட்லைன் வந்து என்னோட மேஜராக இருக்கக்கூடாது. நான் இப்போ இசிஇ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ன்றதை என்னோட ஹெட்லைனாக வச்சுக்கவே கூடாது. இல்லை நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லி என்னோட மேஜரை நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஹெட்லைனாக வைப்போம். அது அப்படி இருக்கவே கூடாது. என்னோட லைஃப்கான ஸ்டோரி, என்னோட கெரியருக்கான ஸ்டோரி எதுவோ அதுதான் வந்து ஹெட்லைனாக இருக்கணும். ஸோ அதுலேயுமே கீவேர்ட்ஸ், ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி வைக்கலாம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு குட்டி லைன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேஷனேட் அபவுட் ஏஐ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் எழுதுறதுனால ஸோ நம்ம என்ன படிக்கிறோன்னு சொல்லிட்டோம், நமக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டோம், நம்ம என்ன ஆக போகிறோன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக உங்களோட ஹெட்லைன் வந்து இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் ஒரு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் யாருக்காவது கொடுத்தா கூட அவங்க பார்க்க போகிறது உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஹெட்லைன் தான். ஸோ ஹெட்லைன் தான் வந்து நீங்கள் என்னென்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்கும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட் வச்ச ஒரு ப்ரொஃபைலை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2, கிரியேட் அ கில்லர் அபவுட் செக்ஷன். அதாவது ஒரு எலிவேட்டர் பிட்ச்னு எடுத்துப்போமே. பிஸ்னஸ் டேர்ம்ஸில் எலிவேட்டர் பிட்ச் அப்படின்னா 30 செகண்ட்ஸில் ஒரு ப்ராடக்டை இன்வெஸ்டருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது. ஸோ இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நான் தான் அந்த ப்ராடக்ட். என்ன ஒரு ரெக்ரூட்டர் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா என்னை பார்த்து அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், நான் ஏன் அந்த ரோலுக்கு ஃபிட் அப்படின்னு நினைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3rd இயர் பிஸ்னஸ் மேஜர் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா நாலேஜ் இருக்குது, எனக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும், நான் என்கேஜாக என்னோட ஆடியன்ஸை வச்சுப்பேன், எனக்கு வந்து இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சாரி மில்லியன் எல்லாம் இருக்காது, ஒரு வேளை ஒரு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸை ஒரு ஜேர்னியாக என்னோட அபவுட் செக்ஷனாக நான் மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3 வந்து ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் காலேஜில் தான் இருக்கேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் போன இன்டர்ன்ஷிப்ஸ், நீங்கள் பண்ண பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், நீங்கள் அட்டென்ட் பண்ண கான்ஃபரன்சஸ், இது எல்லாமே கூட உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். இதில் நீங்கள் வாலண்டியர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் பண்ண சோஷியல் ஒர்க் எல்லாமே போடலாம். இதில் நம்ம போக போகிற ரோலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட காலேஜில் சோஷியல் மீடியா கிளப் இருந்துச்சு. அதில் எல்லா வாலண்டியர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி நான் வந்து 30% ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு குவான்டிஃபையபிள் ரிசல்ட் நம்மளால் போட முடிஞ்சிச்சு. எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, ஹைலைட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் கெட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ். என்டோர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா என் அம்மா என்னை பற்றி சொல்கிறதோ, என் தம்பி என் அக்கா சொல்கிறதோ கிடையாது. என்னோட டீச்சர் என்னை பற்றி சொல்லலாம், நான் இன்டர்ன்ஷிப் போன கம்பெனி என்னை பற்றி சொல்லலாம். ஸோ அதில் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போடலாம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் போடலாம், எனக்கு என்ன டூல்ஸ் தெரியுமோ எல்லாமே போடலாம். ஸோ என்னோட கிளாஸ்மேட், என்னோட ப்ரொஃபஸர், என்னோட ப்ராஜெக்ட் டீம் மெம்பர், இவங்க எல்லாரையும் என்னோட ஸ்கில்ஸை வந்து என்டோர்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ எனக்கு என்ன ஸ்கில் தெரியும்னு ஒரு சைட் போடுவேன், என்டோர்ஸ்மெண்ட் ஒரு சைட் போடுவேன். ரெண்டும் சேர்ந்து நம்மளோட கிரெடிபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் 5,
நம்மளோட நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பில்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம்னா, ரேண்டமாக நம்மளோட அலுமினை எல்லாருக்கும் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர்ஸை கனெக்ட் பண்ணுவோம், நம்ம கிளாஸ்மேட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நான் எந்த ஃபீல்டு ரிலேட்டடாக போகிறேனோ அவங்களுக்கா பார்த்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ என்னோட நேம் இது, நான் இந்த கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால உங்க கூட கனெக்ட் பண்ண விரும்புகிறேன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் நோட்டோட உங்கள் கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஒரு நெட்வொர்க் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறது முக்கியமே கிடையாது. அங்கேருந்து எவ்வளோ டோர்ஸ் ஓப்பன் ஆகி நம்மளை வந்து நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது அது சும்மா ஒரு அக்கௌண்ட்டாக ரேண்டமாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரியோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரியோ இருக்காமல் நம்ம அதில் என்ன காமிக்க போகிறோம், என்ன வேல்யூஸ் நம்ம மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறோன்றதை இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளே கிரவுண்ட் மாதிரி. கிரிக்கெட்டில் எப்படி 11 பிளேயர்ஸ் இருக்காங்களோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேரோட நீங்கள் கம்பீட் பண்ணணும். ஒரு நல்ல நெட்வொர்க் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய டோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிடும். உங்களோட ரோட் டு சக்ஸஸாக அதுதான் இருக்க போகுது. ஸோ நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிப்போம். நம்ம யாருன்னு காட்டுவோம், நம்ம எங்கே போகிறோன்றதை காட்டுவோம், நம்ம கனெக்ட் பண்ண போகிற பீப்புள் மூலமாக நம்ம ஈஸியாக அங்கே போய் சேர போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலில் எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோன்றதை எழுதணும். லிங்க்டின் வந்து ஃப்யூச்சருக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது, இப்போ உங்களுக்கு யூஸ் ஆக போகிற பிளாட்ஃபார்ம். ஸோ வெயிட் பண்ணாதீங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் மற்றவங்களை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது நினைங்க. நான் ஒரு Tier 2 சிட்டியில் தான் இருக்கேன், என்னோட காலேஜில் வந்து நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கூட இல்லை, சிஸ்டம் இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம். நல்ல கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளே கிரவுண்ட். ஸோ நம்ம எந்த மாதிரி நம்மளோட கேமை ப்ளே பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கே போய் லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா உங்கள் கெரியருக்காக இன்றைக்கி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள்.